சூரிய வம்சம் படம் கதை கேட்டிருக்கீங்களா நீங்கள்? விக்ரமன் டேரக்டர் அவர் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தேவைப்பட்டிருக்கு. இந்த பவா லக்ஷ்மணன் அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆமாம், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரை பற்றி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அலைகள் ஓய்வுதில்லை படம் ஆரம்பிச்சாங்க இல்லையா, கார்த்திக் நடிச்சிருந்தார்ல, கார்த்திக்கு முன்னாடி பவா லக்ஷ்மணனை தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தார் பாரதி ராஜா ஹீரோவா போடுறதுக்கு. ஆமாம், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது எப்படின்னா அவர் அவ்வளவு அழகா இருப்பார். இப்போ இருக்கிற பவா லட்சுமணன் நினச்சிடாதீங்க நீங்கள். அவ்வளோ அழகாக இருப்பார், அவ்வளோ ஒல்லியாக ஸ்லிம்மாக ஃபேராக ரொம்ப குட் லுக்கிங்காக இருப்பார். பெல் பாட்டம்லாம் போட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து ஆடிஷன் பண்ணி இவரை தான் செலக்ட் பண்ணார் அலைகள் ஓய்வில் படத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார் டிரைவ் போகும்போது முத்துராமன் சார் வீட்டுக்கு கிட்ட போகும்போது கார்த்திக் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அது சாய்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சூப்பர் குட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 படம் எடுத்திருக்காங்களா. அந்த 100 படத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 படத்துக்கு பவா லக்ஷ்மணன் தான் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பர் குட் மேனேஜர் பவா லக்ஷ்மணன் தான் எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனுஷன், நல்ல மதிப்புள்ள மனுஷன். இப்போ கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் ஒரு படம் எடுத்தேன் ஊதாரின்னு, அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பவா லக்ஷ்மணன் வந்து காமெடி நடிகராக நடிச்சிருந்தார். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்கார் பாருங்க, அதாவது சூரியவம்சம் படத்துக்கு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காரு விக்ரமன் சார். அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர். அதாவது வந்து விஜய்க்கே பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வந்துச்சு. அப்படிப்பட்ட படங்கள் எடுத்து பல அழுத்தமான படங்கள், அந்த ஒரு படம் மட்டும் கிடையாது. அவர்கிட்ட போய் விட்டுருக்காங்க இந்த பையனை. இந்த பையன் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் டேரக்டர்கிட்ட, இன்னும் எத்தனை ஷாட் எடுப்பீங்க, கேமராவில் என்ன லென்ஸு போடுவீங்க, ட்ராலி போட்டு எடுப்பீங்களா இல்லை சாதாரணமாக எடுக்கிறீங்களா, கட்டு எப்போ சொல்வீங்க, எந்த எந்த இடத்துல எப்படி ஃப்ரேம் வைப்பீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்துருக்காரு. பவா லக்ஷ்மணன் கூப்பிட்டு இந்த பையனை முதல்ல கூட்டிகிட்டு போகுது நடந்த சம்பவம். ஆனால் அதை மறுத்திருக்காரு அவர். அதான் சார் இப்போ